நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்சம் பாத்துக்கங்க. அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போங்கம்மா. இல்ல பூ மட்டும். சரி, பூ வாங்கிட்டு போங்கம்மா. எவ்வளோ? 20 ரூபா. दुर्गा परमेश्वरी प्रसाद बल सिद्धिरस्तु सकल ऐश्वर्य निरंतर प्राप्तिरस्तु धनधान्यादि समृद्धिरस्तु. அம்மன் பேருக்கே அர்ச்சனை வச்சிருட்டுமா? உங்களுக்குமா? ஆமா சாமி. ஓம் துர்கா பரமேஸ்வரியே நமஹ. ஓம் துர்காயே நமஹ. ஓம் நமஹ. துர்காயே நமஹ. ஓம் சர்வபூதகிதம் பிரதாயே நமஹ. கடவுளே, என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடனே, அப்பவாவது நீ அதை தடுத்திருக்க கூடாதா? உனக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் சோதனை மேல சோதனை கொடுக்கற? சொல்லு. நிறைய குறையோ நடந்துருச்சு. நான் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோட செய்யல, அது உனக்கே தெரியும். தயவு செஞ்சு என் மாமா வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் காப்பாத்து. அந்த பசங்களை மறுபடியும் பார்த்தா உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா? அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல சார். அவங்க யாரோ வெளியூர் பசங்க மாதிரி இருக்காங்க. ஆனா எந்த நேரத்துல எதை வந்து கொள்ளையடிப்பாங்கன்னே சொல்ல முடியல. இதுக்கு ஏதாவது நீங்க தான் சார் ஒரு வழி பண்ணணும். அது போக கோயில்ல வேற அடுத்த மாசம் ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். அதுக்கும் பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஒரு மனுவை எழுதி உங்கள் ஊருக்காரங்க ஒரு 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி என்கிட்ட கொடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க சார். நாட்டில் கொள்ளையெல்லாம் அதிகமாக போயிடுச்சு சார். எப்போ எது நடக்கும்னே சொல்ல முடியல. அம்மன்ட்ட முறையிட்டு இருக்கே இல்லையாமா, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் அம்மா நிறைவேற்றி வைப்பாம்மா. நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ தைரியமா இரு. எல்லாத்தையும் அம்மன் பார்த்துப்பா. காமரேஸ்வரி பிரசாத காமரேஸ்வரி அனுக்கிரக பிரசாத
சொல்லுங்க. சொல்றேன். ஹலோ, என்ன முதா ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன? என்ன? ஹலோ பாஸ், அத நான் சொல்றேன். என்ன முதா? என்ன கேளு பாஸ். பொண்டாட்டி ஃபோன் பண்ணதும் பதற அடிச்சு ஓடி வர. அவ்வளோ லவ். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். என்ன பார்க்குற? நாம ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு லிஃப்ட் கொடுத்தியே பலசரவாக்கம் செக் போஸ்ட் கிட்ட. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. அன்னைக்கே நீ என் கையில் மாட்ட வேண்டியது. அன்னைக்கு தப்பிச்சிட்ட. அதனால என்ன, இன்னைக்கு 2 பேரும் வந்து மாட்டினீங்களே. சார் சும்மா நிறுத்துங்க சார். இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னு நீங்கள் இப்படிலாம் மிரட்டிட்டு இருக்கீங்க. அமுதா வா. ஏய், இன்னும் ரொம்ப சவுண்ட் விடுற. யார்கிட்ட பேசுறதுக்குன்னு தெரியல. எஸ்ஐ ரகுநாத், பார்த்து பேசு. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன சார், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வா அமுதா. ஏய், என்ன ரொம்ப அவசரப்படுற? எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். கொரியர் ஆஃபீஸில் வேலை செஞ்ச மேனேஜர் மூர்த்தி, அவன் உனக்கு தெரியும்ல? எனக்கு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் முகத்தை பார்க்குறப்பே அவன் பாதி முகம் எரிஞ்சு போய் போனமாக தான் இருந்தான். சார் எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சார். வா அமுதா. ஏய் இருப்பா. என்ன முகலாம் பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு? உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இரு. நீயும் உன் பொண்டாட்டியும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை நினைக்கிறேன். ஆமா ரைட்? உன் முகம் மாறுதலேருந்தே தெரியுது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்ட்டு. நீங்கள் யாரையோ பார்த்து எங்களை தப்பாக நினைக்கிறீங்க சார். இருக்கலாம் பாஸ். அன்றைக்கி நான் சரக்கு அதிகமாக போட்டு கொஞ்சம் மபிளில் தான் இருந்தேன். நான் போய் சொல்லலாம்ப்பா. ஆனால் என் கேமரா மொபைல் போய் சொல்லுமா? காஸ்ட்லி மொபைல், 12 மெகா பிக்சல். உன்னையும் பொண்டாட்டியும் எப்படி படம் முடிச்சிருக்குன்னு பார்க்குறியா? பாரு. இது எப்படி? மேடம், நானே தான் ஷூட் பண்ணேன். எவ்வளோதான் போதையில் இருந்தாலும் நைட் மோடில் எவ்வளோ கிளியராக ஷூட் பண்ணியிருக்கேன் பார்த்தால. இது அப்படியே கமிஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தேன்னு வை, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நாளைக்கு ஹார்ட் ஆஃப் த நியூஸ். எப்படி வருது? சார் வேணாம் சார், ப்ளீஸ் வேணாம் சார். உங்களுக்கு வேணாம், ஆனால் எனக்கு வேணும். இந்த கேஸை நான் பிடிச்சி கொடுத்தா எனக்கு மெடல் கிடைக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இப்படி நிறைய விஷயம். ஏன் என் ஃபோட்டோவை பத்திரிக்கையில் போட்டு எனக்கு பெரிய பப்ளிசிட்டியே கிடைக்கும். சார் நாங்கள் வேணும்னு எதுவும் செய்யல. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஹாய், ஒவ்வொரு கொலைகாரனும் ஒரு கதை சொல்லுவான். நீ ஒரு கதை தானே சொல்ல போற? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையானது வேற. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியல? இந்த கேஸை நான் பிடிச்சி கொடுத்தா கவர்மெண்ட் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
இந்த கேஸை நான் பிடிக்காம இருக்கணும்னா நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். டீல் ஒத்து வந்தா பேசலாம். சார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நானா செத்தது அசிஸ்டன்ட் கமிஷனரோட தம்பி. ஆதாரம் என் கையில் இருக்கா. நீங்களே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவன் ஒன்றும் கொலை பண்ணல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். ஹாய், மறுபடியும் கதையை முதல் ரீலேருந்து ஓட்டாத. எனக்கு தேவை பணம். என்ன ரேட்டுன்னு சொல்லு. சரி, உங்களால் சொல்ல முடியலன்னா என்ன, நானே சொல்கிறேன். எனக்கு தேவை 10 லட்சம். என்ன சொல்கிறேன் சார்? 10 லட்சமா? எங்ககிட்ட அவ்வளோ பணம் எதுவும் இல்லை சார். எனக்கு புரியுது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உடனே முடிவு எடுக்க முடியாது. உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். சார் இதான் உன் நம்பரா? ஆமாம், உன் பேர் என்ன? ஓய், என்கிட்ட பொய்யான பேரை சொல்லி தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காத. உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இந்த நம்பரை வச்சு உன் ஜாதகத்தை என்னால் வாங்க முடியும். உன் பேர் என்ன? மணியரசு. மணி அரசு. எனக்கு மணி கொடுக்க போற அரசு. இனிமேல் இந்த நம்பர்லேருந்து உனக்கு அடிக்கடி ஃபோன் வரும். ரிங் அடிக்குது பாரு, அதான் என்னோட நம்பர். சேவ் பண்ணிக்கோ. இனி அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுவேன். எஸ்ஐ ரகுநாதன் சேவ் பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? என்ன சொல்ற? உனக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. சார், அவ்வளவு பணம் எங்களால பொருட்ட முடியாது சார். ப்ளீஸ். ஒரு 9 லட்சம்? சார் எங்களால் அவ்வளோ முடியாது சார். ப்ளீஸ். ஒரு 8 லட்சம்? ஐயோ சார், ப்ளீஸ். எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. எங்களால அவ்வளவு பணம் பொருட்ட முடியாது. சரி, ஃபைனல் 5 லட்சம். சார் ப்ளீஸ் சார். இதுக்கு மேலே ஒரு பைசா என்னால் குறைக்க முடியாது. உங்கள் 2 பேருக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி என்ன வந்து பாருங்க. வரேன். அமுதா, அவன் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போறான். நீ தான் சொன்னியா? அப்போ அமுதா அழாத, சொன்ன கேளு. உனக்கு பவுடர் போடுற உனக்கும் சீப்பைங்க. முடியெல்லாம் நல்லா சீவி விட்டு அழகா இருக்க. செல்லம்மா, சாப்பாடு ரெடி. வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ எப்போ சாப்பிட்றியோ அப்போவே நானும் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் சாப்பிடுறேன். அக்கா, அக்கா, பூனை. அக்கா. யாரோ வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே நில்லு. எங்க வந்த? எல்லாரும் என் முகத்தை பார்க்க வைக்கப்பட்டுட்டு உன் மூலியமா என் குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்களா? அக்கா, நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? அக்கா, நான் குழந்தைய தூக்கிட்டப்ப. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. முதல்ல இங்க கிளம்பு. அக்கா. வேண்டா கருப்பு. என் வீட தேடி நீ வந்துட்ட. உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேங்கிற பழிப்பாவும் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சுக்கிட்டு போயிடு. அக்கா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன்க்கா. அக்கா, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுக்கா. போதும் கருப்பு. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரும் சொன்னதும் செஞ்சதை நம்பி நம்பி நான் ஏமாந்ததுதான் மிச்சம். எல்லாரும் சேர்ந்து இன்னும் எவ்வளவுதான் என்னை ஏமாத்துவீங்க? உங்க யாருக்கும் மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி மேலும் மேல என்னை வேதனைப்படுத்தி பாக்குறீங்க?
சூரியன் சுட்டரிக்கும் போது மரம் அதோட நிழல கொடுத்து எல்லாரையும் பாதுகாக்கும். ஆனா மனசாட்சியே இல்லாதவங்க கடைசியில அந்த மரத்தை வெட்டி சுட்டரிச்சு அது மூலியமா குளிர் காய்ஞ்சுக்கிறாங்க. அப்பா, நான் என்னதான் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு பாடுபட்டாலும் எல்லாரும் என்னை காயப்படுத்தி தான் வேடிக்கை பார்த்திருக்காங்க. அக்கா, வேண்டாம் வேண்டாம், உறவுகளோட நான் ஒன்னா இருந்து சந்தோஷப்படவும் வேண்டாம். அதனால நான் படுற அவசியம் வேண்டாம். சந்தோஷமோ துக்கமோ அது என்னோடய போட்டோம். நீ முதல்ல கிளம்பு. அக்கா, உங்க குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாதனால நீங்க கோவப்படுறது நியாயம்தான். ஆனா வேணும்னு சொல்லாம மறைக்கலக்கா. உங்க குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லான்னு இருந்தக்கா. என்ன அதுக்கு முன்ன குழந்தைய பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காலம் முழுக்க உங்க மனசு வேதனைப்படுமேனு தான் நான் சொல்லல. இப்படி சொல்லி உன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரா? இனிமே யாரும் எது சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. யாருக்காகவும் நான் இறங்கி வர வேண்டிய அவசியமும் இல்லை. அக்கா, நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் என்ன அடிச்சாலும் ஒரேடியா வெறுத்து ஒதுக்குனாலும் உங்க மேல எனக்கு எந்த கோவம் வராதுக்கா. ஏன்னா தப்பெல்லாம் என் மேலதான். அதுக்கு கைமாறா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லக்கா. என் குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கணும்னே எனக்கு தெரியும். யாரோடைய தெய்வம் எனக்கு தேவையில்லை. ஏங்கா, நான் கேக்குறேன், காணாம போன உன் குழந்தை எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? அப்ப எந்த அடையாளத்தை வச்சு அந்த குழந்தைய கண்டுபிடிப்ப? உன் மனசை கஷ்டப்படுத்தணும், வேதனைப்படுத்த வைக்கணும் இதை நான் சொல்லலக்கா. நான் தப்பானவன் தான். இதுவரைக்கும் எத்தனையோ தவறுகள் பண்ணிருக்கேன். ஆனா உன் விஷயத்திலையும் உன்னோட குழந்தை விஷயத்திலையும் நான் எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடைய உள்நோக்கத்தோடைய வரலக்கா. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா. என் குழந்தைய இப்ப பார்த்தாலும் நீ அடையாளம் கண்டுபிடிச்சிடுவியா? எனக்கு மட்டும்தாங்க அது தெரியும். எத்தனை குழந்தைய கொண்டு வந்து வச்சாலும் உன் குழந்தைய நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலேயே வடமலை மச்சா மேல உங்களுக்கு ஏதாவது... தயவு செஞ்சு அவரை பத்தி எதுவும் பேசாத. வடமலை மச்சா மேல எந்த தப்பு இல்ல. அவர் தன்னோட குழந்தைய கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணார்னு சொல்லலான்னு வந்தா அத அக்கா சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம கூட எவ்வளவோ தப்புகளை பண்ணிருக்கோம். அதையெல்லாம் அக்கா கிட்ட சொன்னா அவங்க என்னையும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. சமயம் வரும்போது சொல்லிக்கலாம். அக்கா, நான் பாரதி பார்த்துட்டு போயிட்டுமாக்கா? அக்கா பிளீஸ்க்கா. வேண்டாம் கருப்பு. கொஞ்ச நாள் அவ உங்க வீட்டுல இருந்ததுனால உன்னை பார்த்தோன்னா உன் கூடவே வரணும்னு நினைப்பா. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். அக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டு குழந்தைய பார்க்காம போனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுங்கா. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாக்கா. வேண்டாம் கருப்பு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அக்கா பிளீஸ்க்கா, பிளீஸ்க்கா, ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டாக்கா. பாரதிமா, என்னடா கண்ணு? பாரதிமா. கருப்பு கருப்பு, அண்ணி எப்போ வந்த? இப்பதான் நீ வந்த. செல்லம்மாக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த நீ. அப்படியா? எப்படி இருக்குப்பா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணன் எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. நீங்க எப்போ நீ வந்தீங்க? நான் இங்க வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் ஊருக்கு போயிருக்காருன்னு இங்க வந்து செல்லம்மா கூட இருக்கேன். கலைவாணி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா நீ? பசங்கெல்லாம் எல்லாம் சௌக்கியம்தான். கிளம்புற நீ, கொஞ்சம் வேலை இருக்கு. தேங்காய் கான்ட்ராக்டர் வர சொல்லிருக்கேன், அவரை உடனே போய் பார்க்கணும். சரி, பட்டானே போயிட்டு வா. வர செல்லம்.
ஆதி, ரத்னா எங்கடி? அக்கா, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரமே உங்க குழந்தை உங்க கைக்கு வந்து சேரும். ஏ ரத்னா குட்டி, இங்க என்னடி பண்ற? வா 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 வா. இந்த சாமி முன்னாடி நின்னு சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். தைரியமா இருக்கா? வரேன்க்கா, வரேன். இந்த பாடாவதி வீட்டுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அதுலயும் அந்த பய கருப்பு மூஞ்ச பார்த்து பார்த்து என் கண்ணே அவிஞ்சு போச்சு. தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகி 4 வெள்ளக்கார பொம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஆயா காலை ஆட்டிக்கிட்டு அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். தப்பி தவறி கூட இனிமே இந்தியா பக்கமே திரும்ப கூடாதுடா சாமி. சித்தப்பா, இந்த ரேஷன் கார்டு இங்க எங்கேயோ இருந்தது பாத்தீங்களா? இவ ஒருத்தி, அவன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு அலையறான். இவன் ரேஷன் கார்டு அலைஞ்சு. ஆமா ஆமா, ரேஷன் கார்டு இல்லனா பேங்க் அக்கவுண்ட் கூட ஆரம்பிக்க முடியாது. ஆமா ஆமா, உன் புருஷன் 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட போறான். அதுல நீ வட்டி வாங்கி சாப்பிட போற. போடி. ஏ, அவர் நாளைக்கு சம்பாதிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, சம்பாதிச்சிட போறான். பாத்தீங்களா, இங்கதான் இருக்கு. சொன்னல. என்ன துணிமணி எல்லாம் பேக்ல வைக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? வயசானவங்க எங்க போவாங்க? காசி ராமேஸ்வரம் அப்படி போக வேண்டியது. அது சரி, இப்ப எங்க போறீங்க? இப்பதான் கிளம்புறேன். உண்மையாவா? ஆமா. அண்ணா, சித்தப்பா ஏதோ காசி ராமேஸ்வரம் போறேங்கிறாரே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே. என்னவா திடீர்னு? சித்தப்பா, இதோ வரேன்ப்பா. சித்தப்பா, என்னப்பா? இங்க வாங்க. என்ன சித்தப்பா, ஏதோ காசி ராமேஸ்வரம் போறீங்களா? கலைவாணி சொல்றா, உண்மையா? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லாம போன காசிக்கு போலப்பா, மானசரோவர் போயிட்டு வரேன்ப்பா. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போறான், கூட வரியான்னு கேட்டான். சரி நானும் போகலான்னு கிளம்புறேன். என்ன நீங்க? அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு இருக்கோம். என்ன சித்தப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம? அது இருக்கட்டும், கையில காசு வேணுமே, செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்லப்பா, தனியா போனா ஏகப்பட்ட பணம் செலவாகும். அது டூரிஸ்டா 20-30 பேர் போறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க சாமான் செட்டு எடுத்து வச்சு அந்த பசங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து அப்படியே அந்த வயசானவங்களுக்கு கையை காலை பிடிச்சி விட்டா என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு அவங்க ஏதோ உதவி பண்ணாங்க, நான் அப்படியே அவங்களோட ஒட்டிக்க வேண்டியதானே. ஏன் சித்தப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க தயவுல ஏன் போகணும்? இங்க பாருங்க, நான் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன கேட்டா தரமாட்டேன் பணம். ஏப்பா, நீ இருக்கிற நிலைமையில மேற்கொண்டு நான் வேற உன்னை கஷ்டப்படுத்தணுமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? கஷ்டம் நினைச்சா எல்லாம் கஷ்டம் அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க. சித்தப்பா, நீங்க போறது மானசரோவர். அங்க போகணும்னா ஒரு குடுப்பனை வேணும். அது உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க, காசு தரேன். இல்லப்பா, இப்போ உங்ககிட்ட ஏது இவ்வளோ? அந்த ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போக என்கிட்ட பணம் இருக்கு. இருங்க, நான் பேரேஜ் செக்ல கைது போட்டுறேன். போமோ டிராப் பண்ணிட்டு போங்க, சரியா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. போடா உடம்பல போ. உன் மொத்த சொத்தையும் பணத்தையும் நான் தான்டா சுருட்டிட்டு போறேன். வர பணத்தை ஏன் வேணான்னு சொல்லணும்? வரட்டும். சித்தப்பா, இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ஏப்பா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னப்பா பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. புடிங்க. ஆமா, யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்? போனா எங்க வர்றது? ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க? அம்மா, புண்ணிய சேத்திரத்துல கண்ண முன்னா சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் சித்தம் அதுதானே நடந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ? ஏன் சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த பாருங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரதான் போறீங்க. சித்தப்பா, நான் உங்களை நம்பிதான் இந்த ஹோட்டல் பிசினஸே ஆரம்பிக்க போறேன். நம்ம குடும்பத்திலேயே பெரியவர் நீங்க தான். அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. உங்களை தான் நாங்க சார்ந்து இருக்கிறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நடந்துற போதா? பேச்சுக்கெல்லாம் கூட அப்படிலாம் பேசாதீங்க. அவ்வளவுதானே. ஆசைப்படி 100 வயசு வாழ்வோம், போதுமா? சந்தோஷம். மட்டுமா? ஒரு நிமிஷம். கலைவாணி, சித்தப்பாவுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு 2 நாளைக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துறேன். அம்மா, அங்க 25 பேர் வராங்க, விதவிதமா சாப்பாடு கொண்டாடுவாங்க, சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் சிரமப்படுற? ஏன்டா அவளுக்கு தொல்லை கொடுக்கல? இல்ல சித்தப்பா. வரப்பா, வரேன். வரமா சித்தப்பா, எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிக்கங்க. வேண்டிக்கிறேன்ப்பா.
நானாவது கண்ணை மூடுறதாவது. உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தாண்டா கண்ணை மூடுவேன். இதுக்குதான் மாமா நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறேன் மாமா. நீங்க எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஒதுங்கி நில்லுங்க. இந்த பாருமுதா, நாம் இப்போ யோசிக்க வேண்டியது அந்த போலீஸ்காரனுக்கு 5 லட்ச ரூபாய் எப்படி புரட்டி கொடுக்கணும் மட்டும்தான். அதை பற்றி மட்டும் பேசு. அந்த மேனேஜர் உன்ட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். தடுக்க வந்த என்ன வேற அடித்து காயப்படுத்திட்டான். எல்லாத்துக்கும் மேலே அவனை கொல்லணும் நீ நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ அது நடந்து போச்சு. அவன் செத்து போயிட்டான். அவன் சாக வேண்டியதுதான். நாம ஏன் அவனுக்கா நம்ம வாழ்க்கையை இழக்கணும்? இந்த பார், அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு சாட்சியே இல்லை. அவனை கொன்னதுக்கு ஆதாரமும் இல்லை. எரிக்கும் போது அந்த போலீஸ்காரன் கண்ணில் மட்டும் படாமல் இருந்திருந்தா அவனை எரிச்ச சாம்பல் மாதிரி எல்லாமே காத்தோட காத்தா கலந்து போயிருக்கும். அவன் எல்லாத்தையுமே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானே. இதை வளர விடக்கூடாது. நம்ம செஞ்சது சரியோ தப்போ போலீஸ்ல ஒத்துக்கிறது தானே முறை. அந்த போலீஸே நம்மகிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாருமுதா, ஒரு 5 லட்ச ரூபாயில முடிய வேண்டிய விஷயத்த நீ பெருசாக்கி மொத்த குடும்பத்தை தலைகுனிய வச்சிடாத. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்காம இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லது. என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது மாமா. பணத்தை கொடுத்து அவன் செல்போனை திருப்பி கொடுக்க போறான். இந்த விஷயத்துக்கு அது மட்டும் தான் முடிவு. இந்த பாரு, அதை விட்டுட்டு கண்டதை யோசிச்சுட்டு உன் மனசை போட்டு நீயே குழப்பிக்காத. சரி மாமா, அப்படியே வச்சுக்கிட்டாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்க மாமா போறது? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்காக நீங்க எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? 5 லட்சம் ரூபாய்ங்கிறது உங்களுக்கு பெரிய பணம். வேண்டாம், எல்லா விதிப்படியே நடக்கட்டும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அந்த செல்போன் வீடியோல நானும் இருக்கேன். இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா நானும் மாட்டுவேன் அமுதா. அந்த மேனேஜரோட பணத்தை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கேன், புரிஞ்சுக்க. ஐயோ, இப்ப என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போய் எப்பவும் போல நார்மலாகவே. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. பண விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது பணத்தை புரட்டி அந்த போலீஸ்காரன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு செல்ஃபோனை வாங்கி அந்த ஆதாரத்தை முதல்ல அழிச்சிடறேன். இந்த பாரு, ரொம்ப நேரமாக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீ கிளம்பு போ. தனோ, தனோ. அடடடடடே, வாங்க மாமா வாங்க. என்ன 2 நாள் இந்த பக்கம் ஆளையே காணோம். உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எனக்கு மட்டும் தூக்கம் வந்துச்சா இல்ல? கல்யாண வேலை இருக்குல்ல செல்லம், அதனால தான் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது மாமா, வெயில அலைஞ்சு முகம் எப்படியெல்லாம் கருத்து போச்சு. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அப்புறம் பாரு, என் முகம் சும்மா பல பல பலன்னு இருக்கும். நாளைக்கு கல்யாணம், மறந்துடாது. இவளுடைய கல்யாணத்தை நான் பெரிய லெவல்ல ஊரையெல்லாம் கூட்டி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி சிம்பிளா நடக்கணும்னு ஆயிப்போச்சு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அதுல நம்ம கல்யாணம் இருக்கு பாருங்க, காதோட காதா முடிச்சிடணும், அதான் முக்கியம். ஓ சரி சரி. என்ன மாமா நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க மாமா, வாங்க வாங்க. ஏமாமா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே சிங்கப்பூர் போறோமா?
நானும் அப்படிதான் நினைச்சேன். மானசா போறதா சொல்லி வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா அந்த பாழா போன ஏஜென்ட் மொத்தமா சொதப்பிட்டான். அடுத்த வாரம் தான் விசா கிடைக்குன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்புறம் நாளைக்கு நல்ல முகூர்த்தம், கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கோ. விசா கிடைச்ச உடனே சிங்கப்பூர் போயிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு விசா கிடைக்காம போயிட்டு வாய கழுவிய அபசகனமா பேசிக்கிட்டு எவ்வளவு லட்சம் செலவானாலும் எவன் காலில் விழுந்தாவது விசா வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியோ விசா வாங்கிட்டீங்கன்னா சரி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரி. தனம், மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டுமா? குழந்தை மேடம். தனம், நம்ம முதலில் சிங்கப்பூர்ல எப்படியெல்லாம் கொண்டாடணும், என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? தலைவிதி. பாழா போன ஏஜென்டால இந்த பாடாவதி வீட்டுல கொண்டாடணும்னு விதி இருக்கு. அதை மாத்த முடியுமாமா? பரவாயில்ல மாமா, உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? சிங்கப்பூர்ல போய் தான் நம்முடைய முதலிரவு நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 1 வாரம் இல்ல மாமா, 1 வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். ஐயோ தனம், இந்த உயர்ந்த பண்பு தான் என்ன உன்கிட்ட அடிமையாக்கி வச்சிருக்கு. முதலில் ஒன்னா இங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா இனிமே ஒவ்வொரு ராத்திரியும் நமக்கு சிங்கப்பூர்ல தான். எப்படி மாமா? ஏம்மா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாமா. ரெக்வெஸ்ட் சொன்னா எனக்கு ரொம்ப கெட்ட கோபம் வரும். ஆர்டர் போட்டு உடனே செய்யறேன். நம்ம சிங்கப்பூர் போறோம்ல, அப்ப என் குழந்தைய கூட கூட்டிட்டு போலாமா? என்னது, உன் குழந்தையா? என் குழந்தைனா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அக்கா குழந்தைய வந்து நான் என் குழந்தைய வளர்க்குறேன்னு. அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வளர்த்துக்கணும். அப்புறம் என்ன அக்கா குழந்தை ஆட்டுக்குட்டி குழந்தை? இதப்ப இனிமே அக்கா குழந்தை உன் குழந்தை அப்படி எல்லாம் பிரிச்சு பேசக்கூடாது. அந்த குழந்தை இனிமே நம்ம குழந்தை. எப்படி? ஐயோ, என் செல்லம், புஜ்ஜி குட்டி, என் அம்மு குட்டி, என் செல்ல குட்டி, என் தங்கம். இவன் ஒருத்தன் சிவ பூஜையில கரடி போந்தவன். வாங்க வாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? எதுவும் வாங்க வேண்டியது பாக்கி இல்லையே? ஐயா, நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. நாளை காலையில 6:30 மணி கோயில்ல முகூர்த்தம். வண்டி அனுப்புற, எல்லாரும் வந்துருங்க. வரும்போது தனத்தை கூட்டி வாங்க. நீங்க மட்டும் வந்துட போறீங்க. என் செல்ல வரட்டுமா? ஸ்னேகா, போன் அடிக்குது. இங்க எங்கேயும் காணுமேப்பா. நீ இங்க சார்ஜில் வச்சிருக்க, அங்க தேடாத. ஓ சரி சரி, யாருன்னு பாருங்க. போன வச்சுட்டாங்களா? சாதாரண போன்னா நமக்கு யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி? இது என்னது, கட்டங்கட்டமா இருக்கு. என்னென்னமோ வருது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். அப்படி போடு. துடி துடிச்சு சாகணும். அப்பா, யாரு போன்ல? அப்பா அப்பா, உங்களை தான் கேக்குறேன். யாரு லைன்ல? இது என்னது? போனு. இப்ப சொல்லு, இது என்னது? செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். விடுங்கப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் இல்லைன்னு சர்வ சாதாரணமா சொல்ற? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானப்பா. எல்லாருக்கும்னா யார் யாருக்கெல்லாம் தெரியும்? கோமதிக்கு தெரியும், ஏன் கடற்கரைக்கு கூட தெரியும். கோமதிக்கு தெரியுது, கடற்கரைக்கு தெரியுது, எனக்கு ஏன் தெரியல? என்கிட்ட ஏன் சொல்ல? சொல்லுமா. சாரிப்பா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட எப்படியாவது கன்வே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அப்போ இது விஷயமா நடந்த குழப்பத்துல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா. மறந்துட்டியா? நீ தப்பு பண்ணிட்டமா, பெரிய தப்பு பண்ணிட்ட.
எவ்வளவு பெரிய ஆதாரம். இத கையில வச்சுக்கிட்டு சொல்ல மறந்துட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றியே. இத சொல்லிருக்க வேண்டாம். இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிருப்பேனே. குறிப்பா அந்த கடற்கரைய என்ன ஆட்டம் போட வச்சிருப்பேன். அதுக்கு இது ஒரு பெரிய ஆயுதம்மா. உனக்கு தெரியுமாப்பா, வடமலைய நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சதும் அவர் எனக்காக ஜெயிலுக்கு போனாரே தவிர என்ன அவர் மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணல. அது அவர் என் மேல வச்சிருந்த அன்புனால நினைக்காதீங்க. தோ கையில வச்சிருக்கீங்களே அந்த ஆதாரத்தினால்தான். எங்க நம்ம இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டா அப்புறம் இந்த வீடியோ மூலமா நம்ம மாட்டிக்குவோமோ, பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே அவர் அமைதியா இருந்துட்டாரு. தெரியுது இல்ல, அப்புறம் என்கிட்ட ஏன் சொல்ல? இத முன்னாடியே சொல்லியிருந்தா கடற்கரையாண்ட வேலை பார்க்கற மாதிரி நடிச்சு வேவு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வீடியோவை காமிச்சே காரியத்தை சாதிச்சிருப்பேனே. ஸ்னேகா, எப்பவுமே எதிராளிங்க யோசிக்க சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. அவங்கள யோசிக்க விட்டோம்னா நம்மளை அழிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கிற தடம் கூட தெரியாம அழிச்சிடணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இந்த பாரு, இப்ப எங்கிட்ட சொல்ல மறந்த மாதிரி வேற எந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் அது இதுன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்ல மறந்த இன்னொரு விஷயத்தையும் இப்ப சொல்லிடுறேன். நான் மறந்துட்டேன்னு சொன்னது வேணா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா விஷயத்தை சொன்னா நீங்க நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க. கடற்கரையான் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ அந்த ஆள் பேசின இந்த வீடியோ ஆதாரத்தை MMS மூலமா நான் அவரோட பொண்ணு ரத்னாவுக்கு அனுப்புனேன். ஆக்சுவலா இந்த MMS பார்த்துட்டு தான் அவ சூசைடே பண்ணிக்கிட்டா. என்னம்மா சந்தோஷமான விஷயம் சொல்லி ஷாக்கு கொடுத்துட்ட, இன்ப அதிர்ச்சியே கொடுத்துட்டியே. இந்த பாரு, எதிராளிக்கு அதிர்ச்சி கொடு நியாயம், கூட இருக்கிற அப்பாவுக்கே அதிர்ச்சி கொடுத்துட்டியம்மா. அப்புறம் ஸ்னேகா, இந்த வீடியோ விஷயம் வேற யாருக்கும் தெரியாத? தெரியாதுப்பா. யாருக்கும் தெரியக்கூடாதுமா. குறிப்பா செல்லம்மாவுக்கு தெரியவே கூடாது. செல்லம்மாவுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட முடியும்? இந்த ஆதாரத்தை நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவா அவ. இல்லப்பா, அவளால அது முடியாது. ஏன்னா செல்லம்மாவோட முக்கியமான வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்கே. என்னம்மா சொல்ற? செல்லம்மாவோட குழந்தை விஷயம் நம்ம கிட்ட தானே இருக்கு. கரெக்ட் அம்மா. சரியான நேரத்தில் அந்த விஷயத்தை செல்லம்மாவுக்கு எதிராக பயன்படுத்தணும். ஆமாப்பா. அண்ணே, சப்பாத்தி வைக்கட்டுமா அண்ணே? வேணா விட்டு நான் எடுத்துக்கிறேன். சரி 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 விடு விடு, நான் எடுத்துக்கிறேன். சரி, அழாத. சரி சரி சரி. ஓ அழாதடா. ஓ சரி 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 சரி, அழாதடா. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை ஏண்டி, ஒன்றும் இல்லை. உங்க பொண்ணோட கப்பலா கவுந்து போச்சு, இப்படி கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க. கப்பல் கவுந்து போனதா பரவாயில்லையே, நீங்களே கவுந்து போய் தானே கிடக்குறீங்க. உங்களை எப்படி மீட்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதை யோசிச்சு யோசிச்சு ராத்திரி ஆனா எனக்கு தூக்கம் போச்சு, பகலானா பசி போச்சு, மொத்தத்துல என் மனசுல இருந்து நிம்மதியே போச்சு. நிறுத்துறியா? தெரியாம ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இப்படிதான் போறிய எப்பயா? என்ன சொன்ன? உனக்கு பசி இல்ல, தூக்கம் இல்ல. ஏண்டி, சட்டி சட்டியா பொங்கல் சமைச்சு சாப்பிட்டு பசி இல்லைங்கிற? சரி சரி. ஏய், அஹோடி அந்த சைடு. கட்டின பொண்டாட்டிய நம்பாம வேற யாருங்க நம்ப போறீங்க? இந்த பரடி, சாப்பிட்றப்ப முன்னா நின்று எரிச்சலை கலப்பாத. ஒண்ணு பரிமாறணும், இல்ல குழந்தைய பார்த்துக்கணும். இப்படி ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாம கண்ணத்துல கேச்சுட்டு உட்காந்துருக்க. வெறுப்பேத்திரியா? ஏய், பொடி உள்ள. ஓ, என்ன பார்க்க கூட இப்ப உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்? அது சரி. கிளி மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருந்தாலும் இந்த ஆம்பளைங்க குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டியை வச்சுப்பாங்கன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? முறைக்காதீங்க, நான் போறேன். உங்களுக்கு தான் இந்த கிளியை பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச அந்த குரங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க.
எழுத்து. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. இது ஒண்ணு. அமுதா, பேப்பர் படிச்சீங்களா? பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அட கொஞ்சம் கூட பயமே இல்ல. ரொம்ப தைரியமான ஆள் தான் நீ. ஹலோ, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஆளுகளேன்னு பேசுறீங்கன்னா அவ்வளவுதான். மரியாதைன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? ஹலோ, இது மணியரசு ஃபோன் தானே? ஹலோ. ஆமா, அவரோட ஃபோன் தான். நான் அவரோட வைஃப் தான் பேசுறேன். என்ன? அடேங்கப்பா, சமாளு மணி. நானே ஒரு விஷயம் பயந்துட்டேன், ஏதோ ராங் நம்பர் போட்டோமான்னு. என்ன தெரியலையா? ஹலோ, ஆரம்பத்துல இருந்தே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போன்ல எப்படியா தெரியும்? லூசா? ஏய், நான் ரகுநாத் பேசுறேன். எஸ்ஐ ரகுநாத் பேசுறேன். ஏய், என்ன என்ன சவுண்ட் கொடுக்குற? எஸ்ஐ ரகுநாத்னு சொன்னா எனக்கு என்ன பயமா? உனக்கு என்ன பெரிய வாட்டர் பெட்ரோல் மேல நினைப்பா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், என்ன பெரிய இவனா நீ? ஹலோ, நீ போய் முதல்ல குழந்தைய பாரு போ. ஐயோ, நான் எப்படி எல்லாம் பேசுறேன்? சொன்னா கேளு போ, குழந்தைய பாரு போ. இருங்க, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். சாரி சார், மணியரசு பேசுறேன். என்ன மணியரசு, உன் பொண்டாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற? கொலை பண்ணிருக்கீங்க. கொலை பண்ணி பணத்தை எரிச்சிருக்கீங்க. இந்த பார் மணியரசு, எனக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்திர மட்டும் நினைச்சீங்க. நீங்க பண்ணது எல்லாம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? சார் சார், நீங்க தானே தெரியாது சார். அவ வேற யாரும் நினைச்சு அப்படி உளறிட்டா சார். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவளுக்கு மண்டை குழம்பி போயிருச்சு. அதனால தான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இனிமே எதுனாலும் என்கிட்டயே பேசுங்க சார். நிறுத்தா உன் கதைய. நீ உண்மை பேசுறியா போய் பேசுறியான்னு எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி ஏன் டீல் சீக்கிரமா முடியணும். உனக்கு 2 நாள் டைம் தரேன். நான் சொன்ன பணம் என் கைக்கு வரணும். புரிஞ்சுதா? சார் சார், 2 நாள்ல முடியாது சார், கஷ்டம் சார். முடியாதா? அப்ப ரைட்ரா, நாளைக்கு காலையில் உங்க வீட்டுக்கு போலீஸ் வரும். நீ அவங்க கிட்ட பேசிக்கோ. பை போனு. சார் சார் பேசுங்க சார். சார் வாடா 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 வாடா. என்ன சார்? சார் சாரி சார், கோச்சுக்காதீங்க சார். என்கிட்ட சும்மா கெஞ்சலாம் வச்சுக்காத. உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. அப்படி இல்ல ஜெயில களி சாப்பிட்றதுக்கு பழைக்கும். வை போன. சார் சார் ப்ளீஸ் சார். சார் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.